விஜய் சேதுபதியுடைய முதல் திரைப்படம் என்னவா இருக்கும் இந்த வருஷம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது காந்தி டாக்ஸ் தான்ப்பா ஃபர்ஸ்ட் திரைப்படம், அதில் சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனிவேஸ், எப்பவுமே ஒரு வருஷத்துடைய துவக்கத்தில் எந்த நடிகருடைய படம் முதல்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கும். அப்படி பார்த்தா விஜய் சேதுபதி இந்த தடவை ஒரு சூப்பரான திரைப்படம் கொடுக்குறாரு அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த காந்தி டாக்ஸுக்கு அப்டேட் வரும்போதே இன்னொரு அப்டேட்டும் வந்துச்சு. ஒரு காதல் கதை சொல்லவா அப்படின்ற ஒரு திரைப்படத்துடைய போஸ்டர். படத்துடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணும்போது இது இப்போ எடுத்த படம் கிடையாது, விஜய் சேதுபதி ஏதோ ஒரு பழைய படம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. 2019 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள திரைப்படம். ஏன்னா அந்த படத்தில் ஜெயராமும் இருக்காரு. காதல் கதை சொல்லவா அப்படின்ற இந்த டைட்டில் வச்சு இந்த படத்தை அஃபிஷியலாக தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. 2019 ரிலீஸ் ஆன மார்கோனி மதாய் அப்படின்ற திரைப்படம். இந்த படம் விஜய் சேதுபதியுடைய அஃபிஷியலான ஒரு தமிழ் டெபியூட் திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த படத்துக்கு அப்புறமா தான் மலையாள இண்டஸ்ட்ரியில் அவர் நிறைய படங்கள் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் அவருக்கு அங்கெல்லாம் இல்லாமல் தமிழ், இப்போ தெலுங்கு அப்படின்னு சொல்லி மாறி மாறி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோ கிடையாது, வில்லனும் கிடையாது. இவர் ஒரு கதாபாத்திரம். ஆனால் கெஸ்ட் ரோலாக இருந்தாலும் கொஞ்சம் பெரிய கெஸ்ட் ரோல்ன்ற மாதிரி நடிச்சிருப்பாரு. இந்த படத்துடைய ஹீரோ ஜெயராம் அவர்கள் தான். நட்பின் அடிப்படையில் தான் இந்த படம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்லாம் சொன்னார். ஈவன் அவருக்கும் மலையாளத்தில் ஒரு நல்ல டிபியூட் தேவைப்பட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படம் அமைஞ்சதுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த படத்தை தமிழில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, அதுவும் தமிழ் டப் பண்ணி அப்படின்னதும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல சந்தோஷம் தான் வந்திருக்கு. படத்துடைய ரிலீஸ் டேட்டாக எதுவும் சொல்லாமல் இந்த படம் காந்தி டாக்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உரிமையாக இந்த படம் அங்கே தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எடுத்ததும் இந்த வருஷத்தில் என்னப்பா பழைய படத்தையாக ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அதனால இந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆப் அடிக்கக்கூடாது அப்படிலாம் அடிக்கும்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ அனில் ரவிபுரியோடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆன திரைப்படம் பகவத் கேசரியா. இந்த படத்தை பற்றி நமக்கு தெரியும். இப்போ இந்த படத்துடைய ரீமேக் தான் ஜனநாயகன் அப்படின்றதும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரைலர்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி தான்ப்பா, இதில் என்னப்பா டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளே ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த பகவத் கேசரியா திரைப்படத்தோட இயக்குனரான அனில் ரவிபுரி இந்த பொங்கலுக்கு அவரோட படத்தை ஒன்று ரிலீஸ் பண்ணுற நிலைமையை பார்த்தீங்களா? இப்போ அவரோட கதையவே அஃபிஷியலாக ரீமேக் பண்ணி ஜனநாயகன் அப்படின்ற ஒரு பிரம்மாண்ட படம் இந்த பொங்கலை முன்னிட்டு வரும்போது இவர் சிரஞ்சீவியை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதான் மனசங்கர வரப்பிரசாத் காரு அப்படின்ற படம். இந்த படத்தில் நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். இந்த திரைப்படத்தையும் பொங்கலை முன்னிட்டு ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு 12ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்படி பார்த்தாலும் ஜனநாயகன் ஆல்ரெடி தேட்டரை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்குமே, என்னடா அது நமக்கு வந்து நிலைமை அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவர் வந்து நின்றுருக்காரு. என்னதான் அவருடைய திரைப்படத்துடைய கதையாக ரீமேக் பண்ணுறாங்கனாலும் கிட்டத்தட்ட இது அவருடைய பங்கும் இருக்குதானே. அப்படி இருக்கும்போது அவருடைய படமும் ரிலீஸ் ஆகுது, அவர் எழுதின கதையோட படமும் ரிலீஸ் ஆகுது. இப்போ மெல்லவா சொல்லவா அப்படின்னு ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காரு அனில் ரவிபுரி. இந்த வருஷம் ஃபுல்லாக ஜீவா காட்டில் மழை தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய அப்டேட்டாக நமக்கு வந்துகிட்டே இருக்குது. நமக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற ஒரு திரைப்படம், அந்த படத்துடைய ஷூட்டெல்லாம் முடிஞ்சு இப்போ படத்துடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்காங்க. ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இது நமக்கு தெரிஞ்சது தான். இந்த படமும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருக்குது. இது இல்லாமல் பிளாக் அப்படின்ற படம் ஒரு நல்ல ஹாரர் படம் அப்படின்ற மாதிரி ஜீவாக்கு அவருடைய கேரியரில் ஒரு நல்ல கோல் செட் பண்ண திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட இயக்குனரான பாலசுப்ரமணியோட இயக்கத்தில் இன்னொரு படம் ஜீவா நடிக்க போகிறதா அப்டேட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த படமும் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் அடுத்த திரைப்படம் ஜீவாவுடைய 47வது திரைப்படம் யாரோட, ராஜேஷோட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ராஜேஷ்னு சொன்னோன்னா எல்லாருக்கும் சிவா மனசில் சக்தி ஞாபகம் வரும். இவங்களுடைய காம்பினேஷனில் அப்படி ஒரு ஹிட் திரைப்படத்தை யாருமே பார்க்கல. அவ்வளோ சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதே கூட்டணி திரும்ப ஒரு திரைப்படம் இயக்க போகிறாங்க. அதுதான் ஜீவாவுடைய 47வது திரைப்படம். கூட்டணின்னு சொல்கிறோமே, அப்போ அந்த கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் சிவா மனசில் சக்தின்ற அந்த கூட்டணிக்குள்ளே யுவன் சங்கர் ராஜா இல்லைனா எப்படிப்பா, அவர் தானேப்பா அதில் வந்து எல்லா பாட்டுக்கும் ஹிட்டான காரணமே அப்படின்னு பார்த்தா இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ இந்த திரைப்படத்தை ஒன்றா பண்ண போகிறாங்க அப்படின்ற அப்டேட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட 16 வருஷம் கழித்து மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஈவன் ராஜேஷோட இயக்கத்தில் சிவா மனசில் சக்திக்கு அப்புறமா ஒரு திரைப்படமாக பாஸ் என்கிற பாஸ்கரன் அப்படின்ற படம் எடுத்திருந்தாங்க இல்லையா, அந்த படத்தில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி கொடுத்துருப்பாரு. அப்படிலாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது 16 வருஷம் கழித்து இப்போ மறுபடியும் இந்த டீம் இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான அப்டேட் தான். இதுவும் நல்ல ஒரு காமெடி கலக்கலான திரைப்படமாக தான் உருவாகியிருக்கு. எப்போவுமே ராஜேஷ் இந்த செல்லுலார் டவர் இதெல்லாம் விடவே மாட்டார் போல். அது எஸ்எம்எஸ் சிவா மனசில் சக்தினா இது ஜியோ ஜாலியாக இருந்த ஒருத்தன் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. இப்படி சூப்பரான டைட்டில் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரசிகர்கள் எல்லாரும் இந்த படம் நல்லா காமெடியாக தான் இருக்கும்ப்பா, வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. நாமளும் அதுக்காக காத்திருப்போம். மீனாட்சி சௌத்ரி ரொம்ப சவாலான கதாபாத்திரங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் அவங்களுடைய கதாபாத்திரத்தை வெகுவாக எல்லாரும் பாராட்டினாங்க. அதே கோட்டில் ஒரு சின்ன கதாபாத்திரம்னாலும் நல்லா தானே இருந்துச்சு, அந்த யங் விஜய்க்கு ஏற்ற மாதிரியே இருந்தாங்க அப்படின்லாம் நிறைய பாராட்டுக்கள் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு கதாபாத்திரம் இப்போ பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த படம்
படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. அதான் அனகனகா ஒக ராஜு அப்படின்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நகைச்சுவை கலந்த படமாக இருக்கிறதுனால அவங்களுடைய முழு பொட்டென்ஷியலும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்களாம். ஆனால் இந்த கதாபாத்திரம் டெஃபினட்டாக ரசிகர்கள் மத்தியில் ஒரு 100% போய் சேருங்க, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இது வரைக்கும் நீங்கள் எப்படி என்னை பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாத்த விட அடுத்த படியில் தான் இந்த படத்தை என்ன பார்ப்பீங்க அப்படின்லாம் சொல்லி ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆசையை தூண்டி விட்டுருக்காங்க. அதனாலே நம்ம தெரியல, இவங்களுக்காகவாச்சும் இந்த படம் பார்க்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லாரும் காத்திருக்காங்க. இன்றைக்கி நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்கள் பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.